ஓகே, பிளெண்டர் நீங்கள் இன்றைக்கி வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு நாற்காலி ஒன்று மாடல் பண்ணுறேன். சரியா? ரைட்டு. சரி, நாற்காலி வேணாம், ஒரு பென்சில் மாடல் பண்ணுறேன். சரியா? ஃபஸ்ட்டு பென்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட்டா? ஓகே. ஜெனரல். ஓகே, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு போகிறேன். சரி தானே? நான் இன்னொரு நாள் வந்து எப்படி இந்த அந்த என்னது கீபோர்ட் ஷார்ட்கட்ஸு மவுஸில் இந்த பட்டன் நமக்குறது அதை இன்னொரு நாள் சொல்கிறேன். சரியா? இது வந்து ஃபஸ்ட்டுக்கு நான் அப்படி ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். சரி தானே? பென்சில் க்ரியேட் பண்ணோம். அதனால் இது நம்மளுக்கு தேவையில்ல. பாக்ஸை நான் டிலீட் பண்ணிட்டு ஷிஃப்டோடையே ப்ரெஸ் பண்ணி மெஷ், எனக்கு ஒரு சிலிண்டர் வேணும். சிலிண்டர். ஓகே, பென்சில் வந்து சிலிண்டர் இதுலேருந்து க்ரியேட் பண்ணது லேஸு. சரி தானே? இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், பென்சிலாக நல்லா நீட்டமாக இருக்கணும் தானே. அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டுக்கு எடிட் மோடுக்கு போய்ட்டு S7 கீ சின்னதாக்கிறேன். S4 ஸ்கேல். ரைட்டா? இப்போ மறுபடியும் இதை வந்து இந்த வாக்கில் நீட்டமாக்குறேன். சரியா? பெருசாக்கணும். S7 கிட்டே Z எக்ஸிஸ். Z அமுக்கினீங்கன்னா அந்த எக்ஸிஸில் இது பெருசாகும். சரி தானே? அப்படி மவுஸை மூவ் பண்ணிங்கன்னா அப்படி பெருசாகும். எனக்கு இன்னும் இதை பெருசாக்கணும் அப்படின்னா பெருசாக்கிறேன். சரி தானே? நான் அப்படி ஆக்கிக்கிட்டேன். இப்போ வந்து கணக்காக ஒரு பென்சிலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. சரியா? இப்போ பென்சிலில் வந்து அடிப்பகுதி இப்படி இருக்கணும், கூராக இருக்கணும் தானே. அதனால் இந்த துண்டுக்கிட்ட போயிட்டு இது வந்து எட்ஜ் செலெக்ஷனில் இருக்குது. எட்ஜ்னா உச்சிகள். ரைட்டா? இது வந்து விளிம்பு, இது வந்து ஃபேஸ். ரைட். எனக்கு வந்து ஃபேஸ் செலெக்ஷனுக்கு மாற்றிட்டு அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபேஸ் செலக்ட் ஆகும். இதை வந்து எனக்கு என்ன பண்ணணுன்னா பென்சிலில் மாதிரி கீழே அப்படி எடுக்கணும். அமுக்கிறேன், எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இந்தளவுக்கு பண்ணிட்டு இதை என்ன பண்ணுறேன், சின்னதாக்குறேன், கூராக்குறேன். இப்படி செஞ்சேன்னு சொன்னால் ஓகே, இப்படி வச்சோம்னா சரி. அடுத்து மறுபடியும் இதையும் நான் ப்ரெஸ் பண்ணிட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணி சின்னதாக்கிறேன். ஓகே, பென்சில் டிப். மேலே வந்து சில பென்சில் இப்படி ஃப்ளட்டாக இருக்கும், சில பென்சில் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்புக்கு வளைஞ்சிருக்கும் தானே. அதனால் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு இந்த ஏரியாவை வந்து இந்த ஏரியா எட்ஜஸ் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோ எட்ஜஸையும் செலக்ட் பண்ணும். இப்படி ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒன்று செலக்ட் ஆகும். இல்லைனா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படியே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஓல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன்றில் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஓகே, இதை வந்து Ctrl+B பெவல். ஓகே, பெவல் பண்ணிட்டு ஸ்க்ரோல் வீலை ரொட்டேட் பண்ணால் இப்படி வந்துடும். சரியா? ரைட்டு. ஓகே, பென்சில் வந்து ரெடி. இதை வந்து நீங்கள் ஆப்ஜெக்டே நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். R4 ரொட்டேஷன். ஓகே, ரொட்டேட் பண்ணிட்டு தட்ஸ் இட். ஒரு பென்சில் ரெடி பண்ணிட்டோம். சரியா? இதுக்கான மெட்டீரியல் வேணால் நீங்கள் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். மெட்டீரியல் வந்து கலர். ஓகே, இந்த இடத்துக்கு போய்ட்டு இதுக்கு ஒரு மெட்டீரியல் நான் கொடுக்குறேன். சரியா? நியூ கொடுத்துட்டு லோட் ஆகுது. பென்சிலுக்கு வந்து ஒரு எல்லோ கலர். இதை வந்து நம்ம எதில் பார்க்கலான்னா ரெண்டர் இல்லைனா வியூ போட். இதை கிளிக் பண்ணுறேன், அதை போய் பார்க்கலாம். சரி, இந்த மஞ்சள் இப்படி. ஓகே, இந்த மஞ்சள் கொடுக்குறேன். இந்த இடத்துக்கு வந்து இதுவும் அப்படி தான். ஓல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபேஸ் செலக்டில் வச்சு ஓல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அதோட கனெக்ட் ஆகிருக்க எல்லா ஃபேஸும் செலக்ட் ஆகிரும். இதுக்கு நியூ மெட்டீரியல் கொடுக்குறேன். இது உள்ளுக்கே எடிட் மோட்லேயே வச்சு இது உள்ளுக்கே இது ப்ரெஸ் பண்ணிட்டு நியூ அசைன் பண்ணிட்டீங்கன்னா அது தனியாக செப்பரேட்டாக ஒன்று க்ரியேட் ஆகிடும். அசைன். ஓகே, அது கலர் வந்து என்ன கலரில் இருக்கும், பட்டர் கலரில் இருக்கும்ல. பட்டர் கலர். ஓகே, இந்த கலர் அப்படி வச்சிருமா. சரி, இந்த இடம் இப்போ பார்க்குறதுக்கும் மஞ்சள் கலர் பென்சில் மாதிரி இருக்குது. இதுக்கும் அப்புறம் இந்த ஃபேஸும் செலக்ட் பண்ணிட்டு நியூ அசைன். அதுக்கு பிளாக் கலர்.
ரைட். சரியா, இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து பென்சில் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் நான். சரி தானே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். நான் ஃப்யூச்சரில் அழகாக வந்து ஷார்ட்கட்லாம் என்ன இது பண்ணுறேன் அப்படின்னு கீபோர்டே வீடியோ எடுத்து காட்டி அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணும்போது அப்படி காட்டுறேன். சரி தானே, ஃப்யூச்சர்னால் அடுத்தடுத்த வீடியோஸில். எஸ், அது ஃப்யூச்சர் தான். சரி தானே, தட்ஸ் இட். வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஒரு பென்சில். ரைட்டா, இங்கே ஒரு டீட்டெயில் ஒன்று நெட் பண்ணுவோமா. இந்த எட்ஜஸை செலக்ட் பண்ணிட்டு எட்ஜ் மோடுக்கு செலக்ட் பண்ணிட்டு இந்த எட்ஜை வந்து ஜியை டபுள் ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளிக்கலாம். தள்ளிட்டு இது எல்லாத்தையும் இதுக்கு வந்து ஒரு ரெட் கலர் கொடுக்குறேன். நியூ அசைன் அண்ட் ரெட் கலரில் கொடுப்போம். சரி, ஸோ பென்சில் தயார். சரி தானே, உங்களுக்கு இந்த ரெட் கலர் வேணாட்டி டிலீட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல எம்டியாக இருக்கும். இல்லை, அப்படி செய்யக்கூடாது. இந்த இடத்துக்கு வந்து கலரை நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாற்றுறதுன்னா எப்படி மாற்றுறது, இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மெட்டீரியலுக்கு இந்த எல்லோ கலர் அப்ளை பண்ணுறது இப்படி மறந்துட்டனே. ஹவ் டு, எஸ், இங்கே. சரி தானே, ஸோ பென்சில் ரெடி, அவ்வளோதான். சரி, எக்ஸ்ட்ரா போனஸ் ஒரு பிளேன் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். பிளேன் ஆனால் நீங்கள் பார்க்குறதுக்கு ரெண்டர் வியூவில் போய்ட்டு இது ரெண்டர் வியூ. இந்த லைட்டிங்கோட நீங்கள் பார்க்கலாம். லைட்டிங் வந்து பவர் வந்து 1000 இருக்குது. வெளிச்சத்தை நீங்கள் கூட்டி குறைக்கலாம். ஆனால் லைட்டிங் வேறு ஒரு லைட் யூஸ் பண்ணலாம். சரிதானே, அப்படி நீங்கள் பார்க்கலாம். சரிதானே, பென்சில் ரெடி. ரைட்டா, ஓகே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி உங்களுக்கு வேறு டுட்டோரியல்ஸ் என்ன மாதிரி பார்க்கணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன் கண்டிப்பாக. சரியா, பாய்.